கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நம்முடைய வேத புத்தகத்தில் நீதிமொழி புஸ்தகங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நீதிமொழி புஸ்தகங்கள் ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராக. நீதிமொழி புஸ்தகங்கள் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனங்களை நீங்கள் வாசிங்கள் பார்க்கலாம். ஆமென். நீதிமொழி புஸ்தகங்கள் 3ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனங்கள். கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். பாருங்க, வேதம் சொல்லுகிறது கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரனை நோக்கி பார்க்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. ஆமென். இங்க சொல்லியிருக்கிறது நல்லவர்களையும் தீமை செய்கிறவர்களையும் கர்த்தருடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது அப்படி என்று வேதம் சொல்லுகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்க நண்பு தெய்வ பிள்ளைகளே, ஆமென் சொல்ற கர்த்தருடைய கண்கள், நம்மளை உருவாக்கின தெய்வத்துடைய கண்கள், நம்மளை படைத்த தெய்வத்துடைய கண்கள், ஆமென், நம்மளை காண்கிற கர்த்தருடைய கண்கள், ஆமென் சொல்ற நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி பார்க்கிறதா, ஆமென் சொல்ற நல்லவர்களையும் தீமை செய்கிறவர்களையும், நன்மை செய்கிறவர்களையும் தீமை செய்கிறவர்களையும் நல்லவர்களையும் கர்த்தருடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது அப்படி என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்பு தெய்வ ஜனமே, ஆமென், சில நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், என்னை யாரும் பார்க்கல, என்னை யாரும் விசாரிக்கல, எனக்கு யாரும் ஆமென் சொல்கிறோம் எனக்கு நன்மை செய்யல, யாரும் என் மேல் இரக்கமா இல்லை, யாரும் என்னை பார்க்கல, ஆமென் சொல்கிறோம் நான் படுகிற கஷ்டத்தை நான் பார்க்கல, ஆமென் சொல்கிறோம் நான் படுகிற பாடுகளை யாரும் பார்க்கல அப்படின்னு சொல்லி அநேக நேரத்தில் நம்ம ஒரு சில நேரத்தில் ஆமென் நமக்குள்ளே கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆமென் சொல்கிறோம் நான் இப்படி ஒரு பாடுபடுறேனே, கடவுள் என்னை பார்க்கலையே, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கனே, கடவுள் என்னை பார்க்க மாட்டாரா அப்படின்னு நிறைய கேள்விகள் நம்மள்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கிறோம். என் அன்பு தேவச்சனமே, ஆண்டவர் வேதம் தெளிவாய், ஆண்டவருடைய சத்தியம் தெளிவாய் சொல்லுகிறது, அவர் நல்லவர்களையும் தீமை செய்கிறவரையும் கர்த்தருடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அவருடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கு. பாருங்க, கர்த்தருடைய கண்கள் இடத்துல பார்த்து இறங்கி வந்தது. ஆண்டவர் இறங்கி வந்தார். அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்க்கும்படி இறங்கி வந்தார். நீங்க வாசித்து பார்க்கும் என்று சொன்னார். ஆதியாகம புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தில் உலகம் அழிந்து மறுபடியும் துளிவிட ஆரம்பித்தது. உலகம் அழிந்து மறுபடியும் துளிவிட ஆரம்பித்தது. உலகம் அழிந்து மறுபடியும் அவன் நோவா காலத்துல உலகம் அழியப்பட்டது. அழிந்து அந்த 8 பேர் மாத்திரம் தப்பி வைக்கப்பட்டாங்க. மிருக சீவன்கள் தப்பி வைக்கப்பட்டது. அவன் மறுபடியும் துளிவிட ஆரம்பித்தார்கள். மறுபடியும் கர்த்தர் அவன் ஜனங்களை அழித்ததுக்காக மனஸ்தாபப்பட்டு மறுபடியும் ஆண்டவர் அவர்களை பலுகி பெருக செய்தார். அப்படி பலுகி பெருக செய்து கொண்டிருந்த நாட்களில் அவன் அந்த ஜனங்களை பார்க்கும்படி கர்த்தர் இறங்கினார். நீங்க 11:5-6 நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது அது உங்களுக்கு ஆமென் சொல்லும் சரியாக புரியும். ஆமென். கர்த்தர் பார்க்கும்படி, நல்லா கேளுங்க, பூமியை பார்க்கும்படி, மனிதனை பார்க்கும்படி கர்த்தர் பூமியில இறங்கி வந்தார். ஆமென் சொல்ற மேல இருந்து பார்த்து பூமியில என்ன செய்தாங்க பார்க்கும்படி அவர் இறங்கி வந்தார். அப்ப இறங்கி வரும் பொழுது என்ன சம்பவித்தது என்று வாசித்து பார்க்கும் சொன்னால் வாசிங்கள் 5-6. மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும், மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும், கோபுரத்தையும் பார்க்கிறதற்கு கர்த்தர் இறங்கினார். பார்க்கிறதுக்கு கர்த்தர் இறங்கினார். அப்பொழுது கர்த்தர் இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாய் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் அவர்களுக்கு அனைவருக்கும் ஒரே பாஷையாக இருந்தது. அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள். இப்பொழுதும் அவர்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள். பாருங்க என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு மனிதனுடைய சிந்தைகள் அப்படிதான் இருக்கிறது. மனிதனுடைய தோற்றங்கள் அப்படிதான் இருக்கு. எங்களுக்கு யார் இருக்கா, எங்களை யார் என்ன செய்ய முடியும், எங்களை யார் என்ன பண்ண முடியும்? இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தெய்வ பிள்ளையே, இந்த சத்தம் ஒருவேளை உங்களுக்கா இருந்தா எனக்கு தெரியாது, இது உங்களுடைய வாழ்க்கைக்கு இருக்குமானால் எனக்கு தெரியும். என் ஆண்டவர் பேச சொல்றார், நான் பேசுறேன், அவ்வளவுதான். ஆமென் சொல்கிறோம். என் ஆண்டவர் இந்த சத்தியத்தை சொல்றார், நான் சொல்றேன், அவ்வளவுதான். எனக்கு அதுதான் தெரியும். ஆமென் சொல்கிறோம். இந்த நாட்களில இதை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தெய்வ பிள்ளையே, மனிதனுடைய தோற்றங்கள் எல்லாம் நினைக்கிறது நாங்கள் தான் பெரிய ஆளு, எங்களுக்கு தான் எல்லாம் தெரியும். ஆமென் சொல்கிறோம். எங்களிடத்துல ஆட்சி எங்க கையில் இருக்கிறது, அதிகாரம் எங்க கையில் இருக்கிறது, நாங்கள் பலசாலியா இருக்கிறோம், நாங்கள் திறமை உள்ளவராக இருக்கிறோம்,
மனிதன் சொல்லுகிறார்கள் நம்ம எல்லாம் ஒரே கூட்டமா இருப்போம், ஒரே மொழியா இருப்போம், ஒரே பாஷையா இருப்போம், நம்ம எல்லாம் ஒரே காரியங்களை சிந்திப்போம் என்று சொல்லி மனிதன் சிந்தையில நினைத்தார்களா? ஆமாம், வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. நீங்க வாசத்தை பார்க்க என்று சொன்னால் 11ஆம் அதிகாரம் அதுல 5, 6 நீங்க வாசிக்கும் பொழுது ஒரே பாஷையாக ஆமே சொல்றோம், ஒரே இனமா ஜனங்க இருக்கிறாங்க, ஒரே காரியங்களை யோசிக்கிறாங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளே, அவங்களுடைய தோற்றங்கள் எல்லாம் ஆமே சொல்ற, அவங்களுடைய நினைவுகள் எல்லாம் ஆமே சொல்ற ஒரு கூட்டமாக, நம்ம ஒரு கூட்டமாக தான் இருக்கணும், மற்றவர்களை சேர்க்கக்கூடாது, மற்றவர்கள் இதுல வரக்கூடாது, மற்றவர்கள் இதுல இணையக்கூடாது என்று சொல்லி அவங்க மட்டும் ஒரு கூட்டமா நினைச்சாங்க. ஆனா தெய்வனுடைய சிந்தனைகள் வேறு விதமா இருந்தது. ஆமே சொல்ல மாட்டீங்களே? ஆமே சொல்றோம், நம்ம மனிதன் நினைக்கிற நினைப்புகள் வேறு, தேவன் நினைக்கிற நினைப்புகள் வேறு. மனிதன் நினைப்பது எல்லாம் ஆமே சொல்றோம், நம்ம ஆமே சொல்றோம் ஒரே இனமா இருக்கும், ஒரே மொழியா இருக்கும், ஒரே குலமா இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனா கர்த்தர் அதை விரும்பல. கர்த்தர் வானத்தையும் பூமியும் படைத்த தெய்வம் அதை விரும்பல. கர்த்தர் சொல்லுகிற, கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, அவர் மனிதனை பார்க்கும்படி இறங்கின பொழுது மனிதனுடைய வார்த்தைகள் வித்தியாசமா இருந்தது. மனிதனுடைய வார்த்தைகள் வித்தியாசமா இருந்ததுனால கர்த்தருக்கு கோபம் வந்ததுனால அடுத்த வசனம் சொல்லுகிறது, என்ன நடந்ததா? கர்த்தர் இறங்கின பொழுது என்ன நடந்தது? 17 வாசிங்க. 7 நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றவர்கள் அறியாதபடிக்கு அங்கே அவர் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார். அப்படியே கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறி போக பண்ணினார். அப்பொழுது நகரம் கட்டுகிறதை விட்டு விட்டார்கள். ஒரு சொல்ல மாட்டேங்க. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த வார்த்தை எனக்கு என்னன்னு தெரியல, பேச சொல்றாரு. அவன் சொல்ற, யாருக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது ஐயா, நான் சொல்றதை நான் சொல்றேன், அவ்வளவுதான். ஆண்டவர் வேதத்துல சொல்ற வார்த்தைகளை, இந்த வசனத்தை எடுத்து வாசின்னு சொன்னதுனால நான் உங்கள்கிட்ட வாசித்து காட்டுகிறேன். அதுதான் கர்த்தர் உங்களுக்குள்ள பேசுவாங்க. பாருங்க, அவர்கள் பூமியில உருவனப்பட்டு நம்ம எல்லாம் ஒரே குலமா இருப்போம், ஒரே கோத்திரமா இருப்போம், ஒரே பாஷக்காரங்களா இருப்போம், ஒரே மொழியா இருக்கணும். ஆமே சொல்றோம். இப்ப நம்ம ஐயா சொன்னது போல வேணாம், ஆமே சொல்றோம், அப்படியெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா கர்த்தருடைய கண்கள் அதை விரும்பல. கர்த்தருடைய கண்கள் அதை பார்க்கல. கர்த்தர் அப்படி பார்க்கல. கர்த்தர் பார்க்கிறது வேறு விதங்கள். கர்த்தர் பார்க்கிறது வேறு சிந்தைகள். கர்த்தர் நினைக்கிறது பலிக்கு பெருக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பூமியில இருக்கிற மனுஷ
கலக்க பண்ணி கொண்டிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஆமென், சுத்தம். தேசம் கலங்கி கொண்டிருக்கிறது. ஆமென், வெளியில போக முடியாத கலங்கி கொண்டிருக்கிறது. வெளியில நடக்க முடியாம கலங்கி கொண்டிருக்கிறது. இதுக்கும் மேல மனிதனுடைய சிந்தைகள் வேறு விதமாக இருக்கிறது. ஆனாலும் கலகம் பெருகி கொண்டிருக்கிறது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இதை பார்த்து கொண்டிருக்க தெய்வ பிள்ளைகளை, அவன் நல்லவர்களையும் தீமை செய்கிறவரையும் கர்த்தருடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. எதற்கு பார்த்து கொண்டிருக்கிறது? தேவனுடைய கண்கள் எதற்காக பார்த்து கொண்டிருக்கிறது? இவர்கள் செய்கிற திட்டங்கள், இவர்கள் போடுகிற திட்டங்கள், இவர்கள் போடுகிற ஒவ்வொரு காரியங்களும் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறதா, இல்ல மனிதனுக்கு நன்மைகளை வழங்கக்கூடியதா இருக்கிறதா என்று கர்த்தர் பார்த்து அவர்களை தாறுமாறாக்கி கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? ஆமென் சொல்ல மாட்டீங்களே? ஆமென் சோத்திரம், ஆமென் சோத்திரம். இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க நன்மை தெய்வ பிள்ளைகளே, நம்ம யோசிக்கிற யோசனைகள் எப்படி இருக்கிறது? நம்ம யோசனைகள் மற்றவர்களுக்கு நன்மை உண்டாக்குற யோசனைகளா இருக்கிறதா, இல்லை நம்ம மட்டும் ஒரே குடும்பமா இருப்போம், ஒரே காரியங்களை யோசிப்போம், ஒரே மொழியை பேசுவோம், ஒரே ரேஷன் கார்டு வச்சிருப்போம், ஒரே காரியங்களை சிந்திப்போம் என்று இருக்கிறோமா? நம்ம கொஞ்சம் யோசித்து பாருங்க, நம்முடைய யோசனைகள் எப்படி இருக்கு? இது கடவுளுக்கு பிரியமா? இது நம்மளை படைத்த கடவுளுக்கு இது கொஞ்சமாக ஏற்றுக்கொள்ளுமா? கடவுள் என்ன நினைக்கிறார்? ஒரு நாள் நம்ம யோசிக்கிறது இல்லையே. கடவுள் நம்மளை கொண்டு என்ன நினைக்கிறாரு? நம்ம குடும்பத்தை கொண்டு என்ன நினைக்கிறாரு? நம்முடைய வாழ்க்கையை கொண்டு என்ன நினைக்க நம்ம யோசனையே கிடையாது. ஏனென்றால் நமக்கு எல்லாமே தெரியுமே. நம்ம அப்படி இருக்கிறோமே, இப்படி இருக்கிறோமே, நிறைய படிச்சுட்டு இருக்கிறோமே, நிறைய நமக்கு ஆமை சோதரம், ஆமை நிறைய காரியம் நம்ம இடத்துல இருக்கு. பணம் இருக்கிறது, செல்வாக்கு இருக்கிறது, ஆழ்வளம் இருக்கிறது, எல்லா வளமும் நம்ம இடத்துல இருக்கிறதுன்னு நினைக்கிறோமே. ஆனா கர்த்தர் செய்கிறதை மனிதனால புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆமென், அல்லேலூயா. அதுதான் சொல்லுகிறேன். அவர் கீழே இறங்கின பொழுது அவர்கள் தாறுமாறு ஆக்கி போட்டார். ஆமென். ஒருவர் பேசுறது ஒருவருக்கு புரியல. அப்படியே கர்த்தர் அவர்களை அவிடத்திலிருந்து பூமியில் பூமியின் மீது எங்கும் சிதற பண்ணினார் என்று சொல்லி இருக்கிறது. இன்னைக்கும் சிதறடிச்சு தான் இருக்கிறார். இன்னைக்கும் பூமியை சிதறடிச்சு தான் போயிட்டு இருக்கு. பூமி ரொம்ப சிதறடிச்சு போயிட்டு இருக்கு. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, பூமி எதனால சிதறடிக்கிறது சற்று யோசித்து தெய்வ பக்கமா திரும்புங்க. கர்த்தர் உங்களை காண்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஆமென் சொல்றோம் பாருங்க. முதலாவது கர்த்தருடைய கண்கள் எதுக்காக பார்க்கிறது? பூமியினுடைய மனிதன் போடுகிற திட்டங்களை பார்க்கும்படி. நல்லா கேளுங்க. கர்த்தருடைய கண்கள் எதுக்காக பார்க்கிறது? பூமியில மனிதன் யோசிக்கிற யோசனையும் பூமியில போடுகிற திட்டங்களை பார்க்கும்படி கர்த்தர் பூமியை நோக்கி பார்க்கிறார். இரண்டாவதாக எதுக்காக நோக்கி பார்க்கிறார் என்று சொல்லி ஆமென் சொல்ற. அடுத்ததாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அடுத்ததாக ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் ஒரு நடந்த ஒரு பிரச்சனை நிமித்தமாய் கடவுள் அந்த குடும்பத்தை, நல்லவர்களாய் இருந்த ஒரு குடும்பத்தை நேசித்தபடினால் அந்த குடும்பத்தில் நடந்த பிரச்சனைகள், அந்த பிரச்சனை நிமித்தமாய் அந்த சகோதரி சொல்லுகிறார், நான் இனி உயிர் வாழ மாட்டேன், நான் இனி உயிரோடு இருக்க மாட்டேன். ஆமென் சோதரன், நான் இனி அவன் பூமியில இருக்க மாட்டேன், நான் மரிச்சு போறேன் என்று சொல்லி அவன் அவன் சொல்ற சாக ஓடினான். சாக ஓடிக்கொண்டிருந்த ஒரு சகோதரியை தேவனுடைய கண்கள் கண்டது. ஆமென் சொல்ல மாட்டீங்களே? ஆமென். ஆதியாகம புத்தகம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்து பார்க்கும்போது ஆகார் என்ற ஒரு சகோதரி இருக்கிறார். ஆபிரகாமுடைய மனைவி, ஆமென், மறுமனையாட்டி, ஆமென், அந்த சகோதரி இருக்கிறார். அவள் என்ன சொல்லுகிறார்? அவனுடைய நாச்சியால் அவன் அவள் அதிகமாய் கொடுமைப்படுத்தினதுனால அவள் சொல்லுகிறார், ஆமென் சொல்ற, இனி நான் இருக்க மாட்டேன், இனி இந்த பூமியில நான் இருக்க மாட்டேன், நான் எங்கேயாவது ஓடி செத்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போனாள். தேவனுடைய ஜனமே, இன்னைக்கு உங்க வீட்டுல மாமியார் எல்லாம் ஒன்னா இருந்திருக்கலாம், நம்ம
கர்த்தர் செய்ய போறேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? ஆமென் சொல்ல. நீ சாக வந்த பிள்ளை அல்ல, நீ சாகும்படி வந்த பிள்ளை அல்ல. நீ இந்த உலகத்துல பிறந்திருக்கிறது சாக அல்ல, நீ சரித்திரத்தை படைக்கும்படியாய் பிறந்திருக்கிற, நீ வாழ வைக்கும்படி பிறந்திருக்கிற, அநேக குடும்பங்களை வாழ வைக்கும்படி நீ பிறந்திருக்கிற, நீ சாகும்படி பிறந்தவன் அல்ல. அவளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஆமென் சொல்ல, நீ சாக வேணாயா, நீ அவருடைய கைக்கு கீழ் நீ போய் அடங்கி இரு. நான் உன் சந்ததியை, உன் பிள்ளைகளை, உன் சந்ததியை நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அவர் சொல்றார், நான் உன் சந்ததியை பருகி பெருகி ஆசீர்வதிப்பேன். அப்பதான் அவன் சொல்றா, 13 வாசிங்க. அப்பொழுது அவள் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் நானும் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு, நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென் சொல்ல மாட்டீங்க? அவர் சொல்றார் பாருங்க, நீர் என்னை காண்கிற தேவன். கர்த்தர் அவளை காணாது இருந்திருந்தால் பிரச்சனை நிமித்தமாக இறந்து போயிருப்பாள். கர்த்தர் அவளை காணாது இருந்திருந்தால் சொன்னால் எப்பயே மறிச்சு போயிருப்பாள். என் தேவ ஜனமே, கர்த்தருடைய கண்கள் இன்றைக்கு நம்மளை பார்த்துருக்கையா? கர்த்தருடைய கண்கள் இன்றைக்கு நம்மளை பார்த்து வாழ வச்சிருக்கிறையா? நம்ம சாகும்படி கர்த்தர் நம்மளை அழைக்கல. நம் சாகும்படி கர்த்தர் நம்மளை அழைக்கிறையா? வாழ வைக்கும்படி தான் கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? சத்தமா சொல்ல மாட்டீங்களே? என் அன்பு தேவனுடைய சாகும்படி தேவன் நம்மளை அழைக்கலையா? சாகும்படி இந்த உலகத்துல சாக நம்மளை ஒரு நாளும் படைக்கலப்பா. மனுஷனுடைய சிந்தைகளும் எண்ணங்களும் சரியில்லாதனால தான் அந்த கர்த்தர் தாறுமாற உண்டாக்கினா வச்சுக்க, அந்த மரணத்தை உண்டாக்கின, மரணத்தை மனிதனாக தேடி ஆரம்பித்தார்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவ ஜனமே, அவன் சொல்ற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தர் நம்மளை அழைத்தது வாழ வைக்கும்படி. கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டது தேசத்தில் உயர்ந்த ஸ்தலத்தை நிறுத்தும்படி. கர்த்தர் நம்மளை அழைத்தது அவன் சொல்ற ஆசீர்வதிக்கும்படிதான், படுகி பெருகும்படிதான் கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். ஒரு நாள் நம்மளை சாகும்படி அழைக்கல. சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்போது, சின்ன சின்ன போராட்டம் வரும்போது, ஐயோ நான் உயிர் வாழ மாட்டேன், நான் செத்து போறேன்னு நினைக்காதீங்க. நீ சாகும்படி கர்த்தர் அழைக்கல, அவன் வாழும்படி தான் கர்த்தர் அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுவீங்களா? அவன் கர்த்தர் வாழும்படி தான் அழைத்தார். மூன்றாவதாக நான் சொல்லுகிறேன், மூன்றாவதாக நான் சொல்லி முடிக்கிறேன். என் அன்பு தேவ பிள்ளைகளை, அடுத்ததாக கர்த்தருடைய கண்கள் எப்படி கண்டது பார்த்தீங்களா? யாத்திராக புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது, யாத்திராக புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, அவர்கள் படுகிற உபத்திரவத்தை கர்த்தருடைய கண்கள் கண்டது. அவன் ஸ்தோத்திரம். வாசத்தை பார்ப்போம் என்று சொன்னால், யாத்திராக புஸ்தகங்கள் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து, எகிப்தில் இருக்கிற என் ஜனங்களுடைய உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து, ஆளோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க? அவர் ஆண்டவர் சொல்றார் பாருங்க, அப்போது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க நண்பு தேவ பிள்ளை, உன் குடும்பத்தில் உபத்திரப்பட்டு இருக்கிறியா? கஷ்டப்பட்டு இருக்கிறியா? யார் மூலியமா அவனுடைய வாழ்க்கை கஷ்டமா இருக்கிறதா? அவன் உபத்திரங்கள் அதிகமாய் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறியா? நீ கவலைப்படாத, அந்த உபத்திரம் நிரந்தரமானது அல்ல. அவன் சொல்ல மாட்டீங்களே, அந்த உபத்திரம் நிரந்தரமானது அல்ல. அந்த உபத்திரத்திலிருந்து தெய்வம் உன்னை விடுவிக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். தெய்வம் அந்த உபத்திர கட்டிலிருந்து, அந்த உபத்திர பாடுகளிலிருந்து தெய்வம் உன்னை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். சங்கீத புஸ்தகத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, சங்கீத புஸ்தகத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீத புஸ்தகம் 22ஆம் சங்கீதத்துல இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். சங்கீத புஸ்தகங்கள் 22ஆம் அதிகாரம் இயேசு கிறிஸ்து அழகாய் சொல்லுகிறார். 22, 24 வாசித்து பார்க்கும் பொழுது, உபத்திரப்படுவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளார். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? ஆமென் சொல்ல மாட்டீங்களே? என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, என் ஆண்டுடைய வார்த்தை தெளிவாக சொல்லுங்கள். நீ படுகிற உபத்திரவத்தில் கர்த்தர் உன்னை காண்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். சில நேரத்தில் நினைக்கலாம், நான் இவ்வளவு கஷ்டப்படுறேனே, இவ்வளவு பாடுகள் பட்டுக்கிட்டு இருக்கிறேனே. அவன் சொல்ற, இன்றைக்கு நான் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறேனே, என் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கிறேனே. இது ஏன் இந்த
மாற்றுவாங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்றேன், உன் படுகிற உபத்திரவத்தை கர்த்தர் காண்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். உபத்திரவத்தை கண்டுக்காம போகிற தேவன் அல்ல, உபத்திரவத்தை காண்கிறவர், உன்னை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். நீ எந்த காரியத்தில் உபத்திரப்பட்டு கொண்டிருக்கிறாயோ, ஒருவேளை சரீர உபத்திரமாக இருக்கலாம், சரீரத்தில் வியாதி உபத்திரங்களாக இருக்கலாம். இந்த வியாதி வந்த பிரகாரம், இந்த வியாதி வந்ததுனால என் சரீரம் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது, இந்த வியாதி வந்த பிரகாரம் என்னால் சகிக்க முடியலையே, ஏன் நான் வாழணும், இந்த வியாதியோடு மறிச்சு போனா பரவாயில்லையே என்று சொல்லி நீ புலம்பிக் கொண்டிருக்கலாம். என் அன்பு தேவ பிள்ளையே, இல்லை என்று சொன்னால் யாரோ ஒரு மனிதனுடைய சொல்லு நிமித்தமா நீ உபத்திரப்பட்டு கொண்டிருக்கலாம். அவங்க சொல்ற வார்த்தை எனக்கு உபத்திரமா இருக்கிறது, அவங்க சொல்ற வார்த்தை என்னால சகிச்சு கொள்ள முடியல, அவங்க சொல்ற வார்த்தையினால நான் ரொம்பவும் வேதனைப்படுகிறேன் என்று சொல்லி அவன் சொல்ற உபத்திரப்பட்டு கொண்டிருக்கலாம். என் அன்பு தெய்வ பிள்ளையே, அவன் சொல்ற ஒருவேளை அவன் சொல்றோம் அவன் எதிர்காலத்தை நினைச்சு நீ உபத்திரப்பட்டு கொண்டிருக்கலாம், உன் சரீரத்தை நினைச்சு உபத்திரப்பட்டு கொண்டிருக்கலாம், மனிதனுடைய ஆத்தியை குறித்து நீ உபத்திரப்பட்டு கொண்டிருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் படுகிற உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன். அவன் சொல்ல மாட்டீங்களே, அல்லேலூயா. அவன் பார்க்கிறவர் கண்டுக்காம போகல, எல்லாரும் பார்க்கிற பிரகாரம் ஆண்டவர் பார்க்க மாட்டார். உதாரணமா இந்த கதையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நாயின் என்ற ஊர்ல லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்துல நாயின் என்ற ஒரு ஊர் இருக்கிறது. அந்த ஊர்ல ஒரு சகோதரனுடைய மகன் மரித்து விட்டார். அவள் கைப்பெண் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் மரித்து விட்டான். மரித்து போன பிறகு அவன் சூத்திரம் எல்லாரும் ஆறுதல் சொன்னாங்க, எல்லாரும் பார்த்தாங்க, எல்லாரும் ஆறுதல் சொன்னாங்க. ஆனா ஒரு ஆளு அற்புதம் செய்ய முடியல, ஒரு ஆளு ஒன்றும் செய்ய முடியல. அவன் சொல்றேன், அவள் படுகிற உபத்திரவத்தை, அவள் அழுகிற சத்தத்தை எல்லாரும் பார்த்தாங்க, எல்லாரும் ஆறுதல் சொன்னாங்க, வச்சு வேற ஒன்றும் செய்ய முடியல. அவன் ஆனால் கர்த்தர் ஆறுதல் மட்டுமல்ல, ஆறுதல் படுத்துகிற தேவன் மட்டுமல்ல, அவனை உயிரோடு எழுப்பி தந்தார். சொல்ல மாட்டீங்களே, அவன் சொல்ற கர்த்தர் எல்லாரையும் போல அவர் அல்ல, எல்லாரும் பார்க்கிற பிரகாரம் தெய்வம் பார்ப்பதல்ல. அவன் தெய்வன் பார்க்கிறவர், உன்னை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். தெய்வம் பார்க்கிறவர் அந்த வேதனையிலிருந்து, அந்த உபத்திரவத்திலிருந்து உன்னை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். தெய்வ ஜனமே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க தெய்வ ஜனமே, அவர் அழகாய் சொல்லுகிறார், என் ஜனங்கள் படுகிற உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து அவளொட்டிகள் நிமித்தமா அவள் இடுகிற கூக்குரலை கேட்டிருக்கிறேன், அவன் வேதனைகளை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாயா? அவன் வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாயா? என் அன்பு தேவ பிள்ளையே, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. என் தேவன் உன்னை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். என் தேவன் உன்னை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். நீ எந்த சூழ்நிலை இருந்தாலும் என் தேவன் உன்னை விடுவிப்பார். என் தேவன் உன்னை விடுவிப்பார். கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளை, நல்லவர்களையும் தீயவர்களையும் தேவனுடைய கண்கள் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. நல்லவர்களையும் தீயவர்களையும் கர்த்தருடைய கண்கள் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. அவன் நீ படுகிற வேதனையும், நீ படுகிற உபத்திரவத்தையும் கர்த்தருடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. அவர் உன்னை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். யாத்திராகம் 12ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்க்கும்போது, நான் வீட்டில் வாசித்து பாருங்கள். யாத்திராகம் அவன் 11-12 நீங்க வாசிக்கும் பொழுது, யாத்திராகம் 12ஆம் அதிகாரத்தை முழுவதுமா நீங்க வாசிக்கும் போது, இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் விடுவித்தார். கர்த்தர் அவர்களை அவன் சூத்திரம் விடுதலை ஆக்கினார். அதுதான் இன்றைக்கும் பஸ்காவாய் அவர்கள் கொண்டாடுகிறாங்க. இன்றைக்கும் பஸ்காவாய் அவர்கள் கொண்டாடுகிறாங்க. அவன் சூத்திரம் அந்த விடுவித்த நாளுதான். இதை நினைவு கூறும்படி அவர் சொல்ல, இதை நினைவு கூறும்படி ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு ராபோஜனமாக அவர்கள் அவன் கொண்டாடுகிறாங்க. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, அவன் சூத்திரம் இன்றைக்கு நீ உபத்திரப்படுகிறையா? ஒரு நாள் கொண்டாடுகிற நாட்கள் சீக்கிரம் வரப்போகிறது. இன்றைக்கு நீ அவன் சூத்திரம் வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறையா? அந்த நாள் சீக்கிரம் மாறி நீ அவன் சந்தோஷத்தை அனுபவிக்கிற நாள் சீக்கிரம் வரப்போகிறது என்று ஆண்டவன் சொல்லுகிறார். நீ ஆராதிக்கிற ஆண்டவன் சொல்லுகிறார். இந்த லைவாய் பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை, நீ சீக்கிரமாய் சந்தோஷத்தை அனுபவிக்கிற நாட்கள் வருகிறது. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி, நான் அனுபவிக்கிற நாட்கள் வரப்போகிறது. சந்தோஷத்தை அனுபவிக்கிற நாட்கள், விடுவிக்கிற நாட்கள். ஆமென். சொல்ல, நான் ஆறுதலை அனுபவிக்கிற நாட்கள். ஆமென். நான் சந்தோஷத்தை அனுபவிக்கிற நாட்கள் சீக்கிரம் வருகிறது, சீக்கிரம் வருகிறது. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஆமென், ஆமென். இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளையே, நிச்சயமா கர்த்தர் உன்னை விடுவிக்க போகிறார். அது எந்த உபத்திரமா இருந்தாலும் தெய்வம் உன்னை விடுவிக்க போகிறார். அது எந்த விளையிடமா இருந்தாலும் தெய்வம் உன்னை விடுவிக்க போகிறார். எந்த பாடுகளா இருந்தாலும் தெய்வம் உன்னை விடுவிக்க போகிறார். அவர் விடுதலை ஆக்குற தெய்வம். ஆமென். ஸ்ரீமாக்கா
மகிமா இயேசுவினை விடுதலையாக்குவார். ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். நல்லவர் 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 நல்லவர். இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளையே, ஒருவேளை சரீர பலவீனத்தோடு இதை பார்த்து கொண்டிருக்கலாம், குடும்ப நெருக்கடியினால பார்த்து கொண்டிருக்கலாம், ஆமென் சொல்லும் பல போராட்டத்தோடு பார்த்து கொண்டிருக்கலாம், இல்ல பிசாசின் போராட்டத்தோடு நீ பார்த்து கொண்டிருக்கலாம். நிச்சயமாகவே கர்த்தர் உன்னை விடுவிக்க போகிறார். அந்த உபத்திரத்திலிருந்து உன்னை விடுவிக்க போகிறார். கர்த்தர் உன்னை வேதனையிலிருந்து உன்னை விடுவிக்க போகிறார். உன்னை விடுவிக்கிற தேவன் உன் கூட இருக்கிறார். இன்றைக்கு ஆராதனை பார்த்து கொண்டிருக்கிற நான்கு தேவ பிள்ளையே, மெய்யாகவே ஆவியானவர் சொல்லுகிறார், உன்னை விடுவிக்க போகிறேன் என்று சொல்லுகிறார். உன்னை விடுவிக்க போகிறேன் என்று சொல்லுகிறார். உனக்கு ஆறுதல் சீக்கிரம் வரப்போகுது என்று சொல்லுகிறார். உனக்கு ஆறுதல், உனக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் சீக்கிரம் தெய்வன் உனக்கு தரப்போகிறார். தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசு நல்லவராக இருக்கிறார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, முதலாவது அவர் சொல்லுகிறார், தேவனுடைய கண்கள் பார்த்து இறங்கி வர ஆரம்பிச்சது. எதுக்காக இறங்கி வந்தது தெரியுமா? அவர்கள் எல்லாம் ஒரே பாஷையாக ஒரு கோபுரம் கட்டினார்கள். இன்றைக்கும் தேசம் கோபுரம் கட்ட நினைக்கிறது. இன்றைக்கும் தேசம் ஏதோ ஒன்று செய்ய வேண்டும் என்று நினைக்கிறது. தேசத்தை கர்த்தருடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. தேசத்தை கர்த்தருடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. அவர்கள் பேசுறது அவர்களுக்கே தெரியல. அப்படி ஒரு காரியத்தை பூமியில தேவன் உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார். பூமியில தேவன் உண்டு பண்ணியிருக்கிறார். பூமியில தேவன் உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்க தேவ ஜனமே, நீ என்ன சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்? என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்? என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறார்? சற்று யோசித்து தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திங்க. தேவனுக்கு ஏற்றவைகளை யோசித்து செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இரண்டாவது, சாக போன ஒரு சகோதரியை கர்த்தருடைய கண்கள் கண்டது. குடும்ப பிரச்சனையினால, குடும்பத்தில் இருக்கிற போராட்டத்தினால அவன் சொல்ற, அவள் சாக போகிறேன் என்று சொல்லி சாக போனவளை கர்த்தருடைய கண்கள் கண்டு இன்னைக்கு அவளை வாழ வைத்திருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அடுத்ததாக வேதம் சொல்கிறது, யாரை கர்த்தருடைய கண்கள் கண்டதா? யாரையா கர்த்தருடைய கண்களை கண்டது? உபத்திரப்படுகிற ஜனங்களை, தன்னுடைய பிள்ளைகள், ரத்தத்தால் சம்பாதிச்ச பிள்ளைகள், உடன்படிக்கப்பட்ட பிள்ளைகள், கண்ணீர் வடிச்சு கொண்டிருக்கிற பிள்ளைகள், அவன் வியாதினால, பல பிரச்சனையினால, கடன் பிரச்சனையினால, உபத்திர பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார், நான் அவர்கள் படுகிற உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து அதை விடுவிக்கப்படி இறங்கி வந்தேன். ஆமென் சொல்ல மாட்டீங்கள்? ஆமென் சொல்ல மாட்டீங்கள்? நிச்சயமா கர்த்தர் உங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். இந்த மூன்று காரியங்களும் மத்தியில் வைத்திருக்கிற என் தேவ ஜனமே, கண்களை மூடி ஜெபிப்போம். தேவ பிரசன்னம் இறங்கி இருக்கிறது. தேவ பிரசன்னம் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறது. கண்களை மூடி ஜெபியுங்கள். இன்றைக்கு ஆண்டவருக்கு பிரியமான சிந்தனைகள் இருக்கிறதா என்று தேசமே, தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு தெய்வ ஜனமே, தேவ அதிகாரிகளே, இதை யோசித்து பாருங்க. நீங்க தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறீங்களா? நாங்கள் ஒரே மொழி, ஒரே காரியம் என்று நினைக்கிறீர்களே, அவர்கள் அப்படித்தான் நினைத்தார்கள். ஆண்டவர் தாறுமாறாக்கி போட்டார். இன்றைக்கும் பூமியில தாறுமாறான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நாம ஜனங்கள் தத்தளிச்சு கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் காரணம் யாரையா? இதையெல்லாம் காரணம் யாரையா? நம்ம யோசித்த காரியங்கள். தேவ ஜனமே, நீ என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறாய்? சற்று நீ யோசித்து தேவனுக்கு பிரியமானதை நீ யோசித்து செயல்படு. கர்த்தர் ஆமென் சொல்ற உன்னை பழுகி பெருக, ஆமென் இந்த பூமியில பழுகி பெருக, நீ ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் உனக்கு கிருபை செய்ய வல்லவராக இருக்கிறார். நீ சமாதானத்தோடு வாழ, நீங்கள் சமாதானத்தோடு வாழ கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென். கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோக பிதாவே, பரிசுத்த ஆவியானவரே, தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு அதிகாரிகளுக்காகவும், இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனத்துக்காகவும் பிதாவே நான் ஜெபிக்கிறேன் ஐயா. அவர்களை ஆசீர்வதிங்க. தேவனுக்கு ஏற்ற சிந்தைகள் அவங்களுக்குள்ள வரட்டும். தேவன் விரும்புகிற காரியமுடைய வாழ்க்கையில நிறைவேறும்படியா நான் ஜெபிக்கிறேன் ராஜா. ஆண்டவரே, குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைங்க சின்ன சின்ன புருஷன் மூலமா சின்ன சின்ன சண்டைகள், மனைவி ஆண்டவரே ஸ்தோத்திரம், சின்ன சண்டைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், இதை நிமித்தமாய் எனக்கு வாழ்க்கை பிடிக்கல, எனக்கு வாழ்க்கையை வெறுக்கிறது, நான் செத்தா பரவாயில்லை, நான் மரிச்சு போனா பரவாயில்லை, அப்படி நான் யோசிக்கிற பிள்ளைகளுக்கு நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால அந்த பிள்ளைகளை நீங்க பாதுகாருங்க, அந்த குடும்பத்தை நீங்க பாதுகாருங்க. அவர்களை பழுகி பெருக செய்ய போவதற்காக நன்றி. அவருடைய சந்ததியை ஆசீர்வதிக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறேன் ராஜா. அவர்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், அவருடைய கோத்திரத்தை ஆண்டவரே நீ பழுகி பெருக செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறேன். அவனை நீ ஆசீர்வதிக்கிறதுக்காக உனக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. ஆமென். நீ சாகும்படி அழைக்கப்படல என் அன்பு தேவ பிள்ளையே, நீ சாகும்படி அழைக்கப்படல, நீ வாட வைக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறார். ஆண்டவரே, அந்த பிள்ளைகளை நீ வாட வைக்க போறதுக்காக கோடி நன்றிகள் செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். என் ஜனங்கள் ஆண்டவரே காசு இல்லாம, ஆண்டவரே வியாதினால, சாசம் போராட்டத்தினால, புலிசுடைய கட்டுனால, சரீர போராட்டத்தினால உபத்திரத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற அந்த பிள்ளைகளை கர்த்தாவே நீ விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறீங்க.
ஆசீர்வதியும் உன் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற காத்துக்கொள்ளும் இயேசுவின் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சொல், என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை சொல். என் ஆத்துமாவே கர்த்தரை சொல், கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். இதை பார்த்து கொண்டிருக்க நன்மை தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். நிச்சயமாகவே இந்த வசனம் உங்களை விடுவிக்கும், இந்த வார்த்தை உங்களை விடுவிக்கும். கர்த்தரின் சத்தத்தை கேட்டுக்கொண்ட எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென் ஆமென்.